இன்று சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ரவியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தமிழிசை மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை, ஆளுநர் ரவியை சந்தித்தது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இன்று சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்தோம். ஏனென்றால் இப்பொழுது இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கின்ற இந்த விஷச்சாராயத்தினால் மக்கள் இறந்து கொண்டிருப்பதும், பல நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்திருப்பதும், தமிழக அரசு அதை இட்டு செல்லுகின்ற முறை சரியாக இல்லை என்பதுதான் எங்களது கருத்து. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனால் மாநில அரசை தாண்டி அவர்கள் எதையும் கண்டுபிடிக்கப் போவதில்லை. அதனால் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று, விசாரணை வேண்டும் என்பதுதான் எங்களது தீர்க்கமான ஒரு கோரிக்கை. அதை இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களில் பல பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள். பல பேர் இன்னும் அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்மர் மருத்துவமனைக்கு சில பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆக எந்த மருத்துவமனையில் யார் சிகிச்சை பெறுவது என்பதில் கூட குழப்பம் நிலவி இருக்கிறது. புதன்கிழமைதான் இங்கே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமையே அதிகமான பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். இதை மாவட்ட நிர்வாகம் கண்டுபிடிக்க தவறிவிட்டது. அது மட்டுமல்ல, அடுத்த நாள் கலெக்டரோடு உட்கார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்எல்ஏவும் உட்கார்ந்து இதை மறைத்திருக்கிறார். கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று கலெக்டரை மாற்றியிருக்கிறார்கள். சஸ்பெண்ட் செய்ய அவரை மாற்றியிருக்கிறார்கள். எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு அமர்ந்து பொய்யை சொன்ன எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக இந்த அளவிற்கு மக்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.